வெல்கம் டு நிலாஸ் மேக்ஸ். இப்போ நம்ம எல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் மினிட் ஆஃப் ஸ்டடி. தமிழ் எக்ஸாமுக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாம் படித்து முடிச்சிருப்போம். ஜஸ்ட் ஒரே ஒரு ரிவிஷன் தான் இல்லையா? ஸோ லாஸ்ட் டே இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸு, அதாவது என்னென்ன கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க, என்னென்ன சாப்டர்ஸ்லேருந்து கேட்குறாங்க, என்னென்ன டைப் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். நிறைய நம்ம 7 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் நம்மளோட இதில் கூட போட்டிருக்கோம். ஸோ அது இல்லாமல் பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ், ஸோ அதில் க்ரியேட்டிவ் கொஷின்ஸு, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தான் நல்ல மார்க்கோ இல்லை சென்டம் எய்ம் பண்ணுறவங்களோ முடியும். ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்க, அதாவது இது வரலையும் படிக்கலை, ஏதோ ஓரளவுக்கு படித்தா பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன, அதை விட நம்ம சொல்லணும்னா பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் என்ன, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து டிஜியிலேருந்து நம்ம, அதாவது நம்ம டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ அவங்க தான் வந்து கொஷின் பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்க ஒரு 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து விட்டுருக்காங்க. 12th 11th அண்ட் ஆல்சோ 10th விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அதாவது ஸோ கொஷின் என்ன பேட்டர்னில் வரும், ஸோ கொஷின் பேட்டர்ன் என்ன, 2 மார்க்ஸ் என்ன, 3 மார்க்ஸ் என்ன, 5 மார்க்ஸ் என்ன, 1 மார்க் என்ன, ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ஸோ சாம்பிள் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு விட்டுருக்காங்க. 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் ஃபார் 12th 11th அண்ட் ஆல்சோ 10th கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிங்கிள் பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஃபுல் செட் ஆஃப் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உண்டான செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின் பேப்பர். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதில் இருக்கிற கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அதை பார்த்துட்டு மற்றதை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுலேயே வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னும் ஒரு 2 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய பேஜஸ் இருக்குது, 384 பேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட்ஸ் என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. பிடிஎஃப் மேக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் படிக்கும் போது அந்த கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஓகே இந்த டைப் கொஷின்ஸ் வந்திருக்கு, இது நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா, இது சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு டைப் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே நம்ம இதை பார்க்கணும், இது கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அண்ட் ஆல்சோ இது வந்து கவர்மெண்ட் விட்ட கொஷின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறனால இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ் அதே மாதிரி இப்போ மேக்ஸை பொறுத்தவரையிலையும் மேக்ஸில் வந்து புக்கில் வந்து பிடிஏ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க திஸ் இயர். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்யூஷன் புக்லேயுமே பிடிஏ கொஷின்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்தது, அதையும் பார்த்துக்கோங்க. அதோட சேர்த்து புக் கொஷின்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிடிஏ கொஷின்ஸோடு நீங்கள் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு மோட்டிவேட் அஸ் டு டூ ஸோ. ஓகேவா? ஸோ நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.